அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 12 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை முடிந்து பொதுமக்கள் ஊர் திரும்புவதற்காக 2513 சிறப்பு பேருந்து இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மே மாதம் 31, 31ஆம் தேதிகளில் கீழம்பாக்கத்திலிருந்து 1175 பேருந்துகளும், கோயம்பேடிலிருந்து 190 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 48 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. சிறப்பு பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: 11 நகராட்சிகளும் சிறப்பு நிலை நகராட்சி, தேர்வு நிலை, முதல்நிலை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. உடுமலை, நந்திவரம் கூடுவாஞ்சேரி, பல்லடம், ராமேஸ்வரம், மாங்காடு, குன்றத்தூர், அரியலூர், அம்பாசமுத்திரம், பழனி, திருச்செங்கோடு உட்பட 11 நகராட்சிகளின் தரத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில அரசு நிர்ணயித்துள்ள வருவாய் அளவுக்கு உட்பட்டு அந்த நகராட்சிகள் இருப்பதால் அவற்றின் தரம் உயர்ந்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: ஜூன் 7 பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என தலைமை பொறுப்பு ஹாஜி அறிவித்திருக்கிறார். சென்னை உள்ளிட்ட பிற இடங்களில் பிறை தெரிந்ததால் ஜூன் 7ஆம் தேதி பக்ரீத் கொண்டாடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: கூட்ட நெரிசல் எதிரொலியால் தாம்பரத்திலிருந்து நெல்லை வழியாக நாகர்கோயிலுக்கும், தென்காசி வழியாக திருவனந்தபுரத்திற்கும் செல்லும் ரயில்களின் சேவையானது ஜூன் மாதம் வரை நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கொரோனா தொற்றால் உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. உயிரிழந்த மறைமலைநகர் பகுதியைச் சேர்ந்த மோகன், வயது 60 என்பவரின் வீட்டைச் சுற்றி கிருமி நாசினி தெளிக்கவும், அவருடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு தொற்று அறிகுறிகள் இருந்தால் பரிசோதனை செய்யவும் சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. ஆறாவது அறிவிப்பு: ஒருங்கிணைந்த குரூப் 2 முதன்மை தேர்வில் கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்பு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பதிவெண் பட்டியலானது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வர்கள் சான்றிதழ்களை ஜூன் 6ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. உரிய காலத்துக்குள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாதவர்கள் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்க மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: நீலகிரி, கோவை மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இதன் காரணமாக அரபிக்கடல் பகுதியிலிருந்து மேற்கு திசை காற்றை தமிழகம் வழியாக இது ஈர்க்கும் என்பதால் தமிழகத்தில் 30ஆம் தேதி வரை அதிதீவிர மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் அதிதீவிர கனமழையும், திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. எட்டாவது அறிவிப்பு: பள்ளிகள் திறக்கும் நாளிலேயே மாணவர்களுக்கு விலையில்லா பாட புத்தகங்களை வழங்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உத்தரவிட்டிருக்கிறார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படவும் உள்ளன. இந்த நிலையில்தான் பள்ளிகளை திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளிக்கல்வித்துறை செய்து வருகிறது. ஒன்பதாவது அறிவிப்பு: உழவர்கள், பொதுமக்கள் அரசு சேவைகளை எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் உழவரை தேடி மற்றும் எளிமை ஆளுமை ஆகிய 2 திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். உழவரை தேடி வேளாண்மை நலத்துறை திட்டம் என்ற புதிய இந்த திட்டத்தை தமிழகத்தில் உள்ள 17,116 வருவாய் கிராமங்களிலும் ஓராண்டுக்குள் செயல்படுத்த முடிவும் எடுக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளங்கலை காட்சிக்கலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசமானது filminstitute.tn.government.in எனும் இணையதளத்தில் 4/6/2025 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு: கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய 5,920 விவசாயிகளுக்கு கரும்பு நிலுவைத் தொகையான 98 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிதியுதவி கொண்டு விவசாயிகளின் வங்கி கணக்குக்கு சர்க்கரை ஆலைகளால் கரும்பு பணம் நிலுவையின்றி முழுமையாக வழங்கி முடிக்கப்பட்டும் விட்டது. கடைசியாக 12வது அறிவிப்பு: பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைதான 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கியது. மேலும் பாதிக்கப்பட்ட 8 பெண்களில் 7 பெண்களுக்கு
85 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க நீதிமன்றமும் உத்தரவிட்டது. பாதிக்கப்பட்ட 8 பேரில் ஒரு பெண் மட்டும் இறுதி வரை சாட்சி சொல்ல வராததால் அந்த பெண்ணை தவிர மற்ற பெண்களுக்கு தனித்தனியாக நிவாரணம் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பு வெளியான பின் பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்களுக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி தமிழ்நாடு அரசு அறிவித்த அந்த நிவாரணத் தொகையான 25 லட்சம் பாதிக்கப்பட்ட பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டும் உள்ளது. சாட்சி சொல்ல வராத பெண் தவிர மற்ற 7 பெண்களுக்கும் இந்த நிவாரணத் தொகை வழங்கப்பட்டும் உள்ளது. மேலும் நீதிமன்றம் அறிவித்த நிவாரணத் தொகையை விரைவிலேயே பாதிக்கப்பட்ட பெண்களின் வங்கி கணக்கிலும் வரவு வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த 12 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.